சவுண்ட் வரலையா பாருங்க. யாருக்கு பிடிக்குமா? தளபதி விஜய் பிடிக்குமா? நல்லா தளபதி விஜய் வாழ்கன்னு சொல்லுங்க. தளபதி விஜய் வாழ்க, விஜய் கட்சி வாழ்க. சென்டென்ஸ் வராதுனால நான் சொல்றேன். எல்லாருக்கும் விஜய் கட்சினால நல்ல ஒரு யோசனை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய பகுதி செயலாளர் தலைமையில் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் வந்து கொண்டாடுவது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம், 26 பேர் 30 பேர் இருக்கிறீங்க. தளபதியுடைய சினிமாவை தடை செய்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நிச்சயமாக சட்ட ரீதியாக வெற்றி பெற்று ஜனநாயகம் படம் வரும். எல்லாருக்கும் ஜனநாயக படத்துக்கு டிக்கெட் நான் வாங்கி தரேன். போறீங்களா? இதுக்கு மட்டும் எல்லாருக்கும் நான் டிக்கெட் வாங்கி தரேன். நல்லா நல்லா பக்கா டிக்கெட்டை வாங்கி தரேன். நச்சுன்னு போய் எங்கே போடலாம்? இங்கே போடலாமா? இங்கே எத்தனை டிக்கெட்? 30 டிக்கெட்டு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்துருங்க. எல்லாரும் ஜனநாயக படத்தை போய் பார்க்கணும். தளபதி படத்தை அதே போல உங்க பகுதியில, இந்த பகுதியும் இல்ல எல்லா பகுதியிலும் இந்த முறை நம்மளுடைய விஜய் தளபதி விஜயுடைய வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டுன்றது. எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம். அப்பதான் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர் தான் வந்து அடித்தள மக்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியவர், நல்ல நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர். படத்துல மட்டும் இல்ல, உண்மையான வாழ்க்கையிலும் அவர் செய்யக்கூடியவர். அதனால நம்ம எல்லாருமே விஜய் தளபதி விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க. காரணம் குறையா இருக்குங்களா? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பை நம்ம பகுதி செயலாளர் மூலியமா பண்ணுவோம். நானும் மேல்மட்டத்தில் இருக்கேன். நானு அதுலேயே நான் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணி உங்களெல்லாம் ஒரு நாள் கூட்டு போகிறதுக்கு நம்ம போய் பார்ப்போம். அவங்க நேரில் பார்த்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுலாம் முயற்சிலாம் பண்ணுவோம். அது நிச்சயமாக செய்வோம். பகுதி செயலாளர் மூலிமா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. மாவட்டம் மூலியமாக செய்ய வேண்டியது. நம்ம பகுதி டெவலப் ஆகணுன்றதுக்காக தான் நான் கூட இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன். ஏன்னா திமுகவும் ஏடிஎம்கேவும் நமக்கு எதுவும் செய்யவில்லை, நம்ம ஏமாற்றினுக்கிறாங்க. உங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம்? எவ்வளோ சம்பளம் தராங்க? உண்மையிலே உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும். சட்ட பிரகாரம் பார்த்தா வேலை செய்யறவங்களுக்கு 50,000க்கு மேலே தான் தலைவர். அதுதான் உண்மை. உண்மையா இல்லையா? ஏன்னா அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு கேளுங்க. உங்களுக்குலாம் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்கணும். ஆனால் கான்ட்ராக்டுன்ற முறையில் போட்டு ஏமாற்றி உங்களுக்கு வெறும் 15,000 20,000 50 20,000 இல்லை சார் 60,000 வரணும் உங்களுக்கு சம்பளம். கான்ட்ராக்டுக்காரங்க எடுத்துன்னு உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது வந்து நீங்கள் வந்து விஜய் எல்லாம் வந்தாருன்னா உங்களை பர்மனெண்ட் ஆகிறதுக்குலாம் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணலாம். அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிடும். அதுக்கான வேலைகள்லாம் நடக்கலாம். புரிஞ்சா நான் சொல்றது? பொய்யான விஷயம் இல்லை, உண்மையான விஷயம். யாரோ தாட்டு போட்டு மக்களுக்கு போட்டுமே, அவருடைய தாட்டை தானே. யாரோ ஒரு குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க, யாரோ ஒரு குடும்பம் சாப்பிடுது, அதை பொதுமக்கள் எல்லாரும் சாப்பிடணுங்கன்னு அவர் எல்லா அவருடைய பீக்கில் இருக்கும்போதுமே நான் அரசியலுக்கு வரணும்னு வராரு. அதானே உண்மை. எல்லாத்தையும் விட்டு வராரு. அப்போ அவருக்கு நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுடைய பகுதியில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, இந்த முறை விஜய் சாதி தான் ஓட்டு. விஜய் கட்சி இந்த முறை அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். நாங்கள் எப்பயுமே தொடர்ந்து எங்களுடைய கட்சி உங்க கூடியே தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லது செய்வோம். வாங்க சார், நாங்கள் அவருக்கும் கொடுத்துருவோம். அவருக்கு கொடுப்பா உள்ள பண்ணி திறந்து விடுங்க. அவர் எடுத்துக்குவார் சைஸ் பார்த்து.